கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனர்லி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நிறைய குடும்பத்தில் ஆலயத்துக்கு சென்று கொண்டிருப்பீங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே நாம் ஒரு வேத போதி தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜெபிப்போம். 100ஆம் சங்கீதத்திலே பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை கெம்பீரமாய் பாட வேண்டும். அவர் நம்மளை மீட்டெடுக்கிறார். நாள்தோறும் ஜீவனை தருகிறார். நாள்தோறும் கிருபை தருகிறார். 24 மணி நேரமும் நமக்கு பாதுகாப்பு தருகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். நம்ம எல்லாருமே துதிக்கிறதுக்காக நம்மளை உருவாக்கி இருக்கிறார். பூமியின் குடியலே அப்படின்னாலே எல்லாரும், உலகத்தில் உள்ள எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கெம்பீரமாய் பாடுங்கள். சத்தத்தோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு. அவருடைய சமூகத்தில் வந்தாச்சு அப்படின்னா சந்தோஷம் இருக்கணும், சமாதானம் இருக்கணும். சில குடும்பத்தில் ஆலயத்துக்குள்ள இருந்து வந்ததுக்கு அப்புறம் கூட ஒரு புலம்பிட்டே இருப்பாங்க. எப்படின்னா நிறைய காரியங்கள் சொல்லலாம். குடும்பத்தில் பிரச்சனைலாம் ஆலயத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. வேதம் தெளிவு எழுத போட்டிருக்கு. ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். தேவன் ஆவியா இருக்கிறார். அவர் யாரெல்லாம் தொழுது கொள்றோமோ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும். ஆலயத்துக்குள்ள அவருடைய சமூகத்தில் இருக்கும்போது வேற எந்த ஒரு சிந்தனையும் நமக்கு வேண்டாம். தேவனுடைய சமூகத்தில் இருக்கும்போது நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. தேவனுடைய சமூகத்தில் போயாச்சா பூமியின் குடியில எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கெம்பீரமாய் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா 100ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். ஆலயத்துக்குள்ளே யாரெல்லாம் நம்ம போறோமோ மகிழ்ச்சியோடு போகணுமா. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து, அப்ப தேவனுடைய சமூகத்துல யாரெல்லாம் இருக்கிறோமோ நமக்கு மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில முக்கியமான என்ன தெரியுமா? தேவனை ஆராதிக்கிறது தான் முக்கியம். தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி வேணும். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும்னு சொன்ன உடனே ஒரு வருத்தம் வந்துடும். என்னம்மா தூங்க விட மாட்டேங்கிய? என்ன தூங்க விட மாட்டேங்கிய? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குவோம்ல. சர்ச்சு 9 மணிக்கு ஆரம்பிக்கினா 9:45 போய் சர்ச்சில் போய் உட்காந்துருப்பாங்க. சர்ச்சு 10 மணிக்கு ஆரம்பிக்கினா 10:30 மணிக்குள்ளே வருவாங்க. 11 மணிக்கு ஆரம்பிக்கினா 11:30 மணிக்குள்ளே வருவாங்க. சர்ச்சு ஆரம்பித்து ஒரு 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் பொறுமையாக இஷ்டம் போல் வருவாங்க. கேட்டால் இப்போ தான் எங்களுக்கு டைம் இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு ஊரில் ட்ரெயின் கரெக்டாக 5 மணிக்கு வரும் அப்படின்னா 5:10 கிளம்பிடும் அப்படின்னா 4 மணிக்கே போய் உட்காந்துருப்பாங்க. கேட்டால் ட்ரெயின் 10 நிமிஷம் அந்த ஊரில் நிற்கும். கரெக்டாக சீக்கிரமாக போயிடணும், இல்லைன்னா ட்ரெயின் விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் அதுக்கு முன்னாடியே போய் உட்காந்துருவாங்க. அந்த 10 நிமிஷம் ட்ரெயின் கரெக்டாக நிற்கும். கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்துருப்பாங்க. பொறுமையாக உட்காந்துருப்பாங்க. ஒரு பக்கத்து ஊர் போகிறதுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு 3/4 மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க. 1/2 மணி நேரம் முன்னாடி போய் உட்காந்துருக்காங்க. ஒரு சுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க போயிடும். ஆலயத்துக்குள்ள தேவன் 9 மணி சர்வீஸ் அப்படின்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு 8:30 மணிக்காவது போய் அவரோட சமூகத்தில் போய் உட்காந்து நான் தேவனை பார்க்க வந்திருக்கேன். சரி 9 மணிக்கு ஆரம்பிக்க, சரி 9 மணிக்கா போயிடணும்ல. 10 மணிக்கு ஆரம்பிக்க 10 மணிக்கா சர்ச்சுக்கு போயிடணும்ல. இதெல்லாம் நம்ம பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன்னா சில குடும்பத்தில் கர்த்தரை குறித்து ஒரு பயம் இல்லை.
ஒரு குடும்பத்துல தேவனை ஆராதனை செய்ய வேண்டும் என்றால் உபாகமம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. உன் தேவனாய் கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து அவருடைய நாமத்தை கொண்டே ஆணையிடுவாயாக. கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்ய வேண்டுமா? அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு பயம் இருக்கணும். கர்த்தரை குறித்து ஒரு பயம் இருக்கணும். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனை ஆராதிக்க போயிரும். நம்ம ஒரு மரத்துக்கும் கல்லுக்கும் ஆராதனை செய்யல, அந்நிய தேவரை பின்பற்றல, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்யதான் நம்ம சர்ச்சைக்கு போறோம். அஞ்ஞானிகளை போல மரத்துக்கும் கல்லுக்கும் நம்ம ஆராதனை செய்ய போல, ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் தேவனை தேடுறீங்களோ, நம்ம வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு அப்படின்னா கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்ம உட்கார போறோம். கர்த்தரை குறித்து பயம் நமக்கு இருக்கணும். கர்த்தரை குறித்து பயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, தீமை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உன் தேவனை கர்த்தருக்கு பயந்து அவருக்கே ஆராதனை செய்து. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் அதிகால வேளை பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் இணைந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறீங்களோ, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்தோஷம் வாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். அவருக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கணுமா? மகிழ்ச்சியோடு இருக்கணுமா? ஆனந்தத்தோடு வரணுமா? சர்ச்சுக்குள்ள போகும்போது சில குடும்பத்தில் துக்கமுகத்தோடு போவாங்க. ஒரே துக்கமா இருக்கும். ஐயோ, என் வீட்டுல இப்படி பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்துல இப்படி பிரச்சனை இருக்கு, என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை இருக்கு. ஆலயத்துக்குள்ள போகும்போது நம்ம பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதிக்க போயிடும். தேவனை ஆராதிக்க போகும்போது நம்ம வாழ்க்கையில எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு அவர் பாதப்படி. ஹல்லேலூயா. யாரெல்லாம் இந்த நாளில் செய்து கேட்கிறீங்களோ, அதிகால வேளை யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்படுறீங்களோ, லூக்கா 2:37 எழுதப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டு இருந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப 84 வயசுல ஒரு விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் போலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆராதனை செய்ய இரவும் போலுமா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கலாம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கலாம். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள போறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இல்ல 3/4 மணி நேரம், 1 மணி நேரம், 1.5 மணி நேரம் ஹையஸ்டா போச்சு அப்படின்னா, அந்த 1.5 மணி நேரத்துல வாலிப பையங்க சில கல்யாணம் முடிச்சவங்களாம் அரை மணி நேரம் செல்போன்ல இல்லாம பார்த்துட்டு இருக்காங்க சர்ச்சுக்குள்ளேயே. நான் சொல்ல சர்ச்சுக்கு வெளியில இல்ல, சர்ச்சுக்கு உள்ள. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சர்ச்சுக்குள்ள போகும்போது கர்த்தருடைய நாமத்தை நம்ம தொழுது கொள்ள போறோம். ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்ய தான் நம்ம சர்ச்சுக்குள்ள போறோம். கணவன் மனைவி அப்படின்னா ஒரு மனம் இருக்கணும். குடும்பத்துல 4 பேர் 6 பேர் சர்ச்சுக்கு போறோமா, எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் முக்கியம். அதனால யாரெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறீங்களோ ஒருமனப்பட்டு சர்ச்சுக்கு போங்க. சில குடும்பத்துல கிளம்பும் போது வீட்டுல சண்டை போட்டுருவாங்க, ஒரு மனம் பேரும். பிள்ளைகள் பார்த்தா ஏமா நான் வரலமா அப்படிங்கும், கணவர் பார்த்தா இன்னைக்கு நான் வரணுமா அப்படிம்பாங்க. இதெல்லாம் சில வீட்டுக்குள்ள நடக்கும். அந்த வீட்டுக்குள்ள அந்த அக்கா பார்த்தா அந்த அம்மா பார்த்தா வேதனைப்பட்டுட்டு இருக்கும். ஒரு மனமே இருக்காது. ஒரு மனம் இல்லாமல் சர்ச்சுக்குள்ள போய் எப்படி மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அவர் சந்தோஷமா இருக்க முடியும்? அவருடைய சமூகத்துல எப்படிப்பா நம்ம இருக்க முடியும்? நம்ம சர்ச்சைக்கு கிளம்பும்போது மகிழ்ச்சியோடு தேவனை பார்க்க போகணும். ஆனந்த சத்தத்தோடு தேவனை பார்க்க போகணும். நான் தேவனுடைய சமூகத்துல போய் உட்கார போறேன், என் குடும்பத்தை தேவன் பார்த்துக்கிடுவார். அதனால கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆலயத்துக்கு போறீங்களோ, மகிழ்ச்சியோடு போறீங்களா? கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்தமுன் வாருங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து என்று எழுதப்பட்டிருக்கு. அப்ப நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, சர்ச்சுக்குள்ள போற பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சி இருக்கணும். கர்த்தருக்கு ஆராதனை செய்து
ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். ஆனந்த சத்தத்தோடு சந்தோஷமா வாங்க அப்படிங்க. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமா இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். ஆலயத்துக்குள்ள போகும்போது எப்படி போகணுமா? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து சந்தோஷமா போங்க, துதிச்சு போங்க, அவர் புகழ்ந்து பாடுங்க. அதுதான் நமக்கு வேலை. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் யாரெல்லாம் ஆலயத்துக்கு போறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகள் துதிக்கணும், அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவர் நமக்கு என்னெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் அது எல்லாம் சொல்லி ஆலயத்துக்குள்ள நம்ம புறப்பட்டு போகணும். இப்ப ஒண்ணும் இல்லை, இப்ப 2020 இருக்கும். கொரோனா நேரத்துல உலகம் முழுவதும் செத்து போயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வந்துட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு கொரோனா எல்லா தேசத்துலயும் ஆல்மோஸ்ட். ஒவ்வொரு குடும்பத்துல என்ன நடக்கு தெரிய மாட்டேங்குது, நாளைக்கு என்ன நடக்கு தெரிய மாட்டேங்குது, அடுத்த மாசம் எப்படிக்கும் தெரிய மாட்டேங்குது, உலகம் ஃபுல்லா. ஆனால் தேவனுடைய சமூகத்துல கோடிக்கணக்கான பேர் ஜெபம் பண்ணாங்க. இந்த நிமிஷம் வரை நம்ம உயிரோட இருக்கும். அப்ப நம்ம அவருடைய சமூகத்துக்கு ஆலயத்துக்குள்ள போகும்போது எப்படி போகணுமா? அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை புகழ்ந்து பாடணும். எப்படி புகழ்ந்து பாடணும்? எப்படி நன்றி செலுத்தணும்? எப்படி ஸ்தோத்திரம் செலுத்தணும்? அப்படின்னா, எனக்கு ஜீவனை தந்திருக்கீங்களாப்பா, ஸ்தோத்திரம்ப்பா. எனக்கு ஒரு குடும்பம் தந்தீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா. எனக்கு பிள்ளை தந்தீங்களே, ஸ்தோத்திரம்ப்பா. வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறவங்களோ எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்துல அர்ப்பணிச்சிருங்க. ஆலயத்துக்குள்ள போகும்போது மகிழ்ச்சி, ஆனந்த சத்தம் நம்ம இதயத்துக்குள்ள இருக்கான்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்புறம் நம்ம நாவிலே துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டு வருவார்கள். அப்ப துதிக்கிற பிள்ளைகளா இருக்கணும், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும், ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும் போது நம்ம குடும்பத்தை கண்டிப்பா ஆசீர்வதிப்பார். யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ ஆலயத்துக்கு புறப்படுங்க. 5ஆம் வசனத்திலே கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு என்ன வேணும் தேவனுக்கு தெரியும். நம்ம தேவனுடைய சமூகத்துல போய் இருந்து வந்தாலே போதும். குடும்பம் ரட்சிக்கப்படணுமா தேவனுக்கு தெரியும். உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையில் நிறைய தேவை இருக்கா தேவனுக்கு தெரியும். கணவர் சரியில்லையா தேவனுக்கு தெரியும். இப்ப என் வாழ்க்கையில நான்லாம் சொல்ல முடியும், நான்லாம் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேன், இஷ்டம் போல வாழ்ந்துட்டு. ஆனா என் மனைவி சர்ச்சில் போய் கண்ணீர் வடித்து ஜெபம் பண்ணா. இன்னைக்கு பார்த்தா கையில பைபிள் தூக்கி பேசிட்டு இருக்கேன். காரணம் சொல்லி பார்க்கும்போது பின்னாடி கண்ணீர் ஜெபம், கண்ணீர் ஜெபம், கண்ணீர் ஜெபம், கண்ணீர் ஜெபம். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணுமா, தேவனோட சமூகத்திலே தாழ்த்தியாச்சுன்னா போதும், அந்த குடும்பத்தை தேவன் உயர்த்துவார். தேவனுக்கு முன்பாக நான் ஒண்ணுமே இல்லப்பா, நான் களிமண்ணுப்பா, என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. தேவனோட சமூகத்துல போய் தாழ்த்திடணும். ஆலயத்துல போகும்போது மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்ததி முன் வாருங்கள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் யாரெல்லாம் ஆலயத்துக்கு போறீங்க சந்தோஷமா போட்டு போங்க. புதிய நாளுக்காக ஜெபிப்போமா? இருக்கிற இடத்துல கண்களை போடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம்ப்பா. இந்த நாளுக்கான கிருபைக்காக நன்றி. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் யாரெல்லாம் ஆலயத்துக்கு போறாங்களோ எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க நாமம் மையப்படட்டும். உங்களுடைய ஜீவன் அர்ப்பணிக்கிறோம், குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்க. தேவனுக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த நாளில் யாரெல்லாம் விசேஷமாக பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுறாங்களோ கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல சகலமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளணும். கற்பதனையா ஜெபிக்கிறாங்கப்பா. கர்த்தர் மனம் இறங்க, மாசமா இருக்குங்க, கர்த்தர் கறந்துட்டு ஆசீர்வதிங்க. டெலிவரி போற குடும்பத்தை கர்த்தர் கூட இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நார்மல் டெலிவரி ஆக்கித்தாங்க. பிள்ளைகளோட வாழ்க்கையில வயசு அதிகமாயிட்டு போது ஏற்ற துணை தந்துங்கப்பா. இந்த வருஷத்துல யாரெல்லாம் அப்பா இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பமும் ரட்சிக்கப்படணும்ப்பா. மனம் திரும்பி தேவனோட சமூகத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து அப்போ ஆலயத்துல நாட்டப்படணும். கிருபை தாங்க. கர்த்தருடைய வருகையில நாங்க எல்லாரும் காணப்படணும். தேவனர்களே அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமா இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு பொறுப்படுத்துவாங்க. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளில் யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மேய்ப்பனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். போதிக்கிறவர்களை அப்பா உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். விசுவாசிகளை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆலயத்துக்கு கூட்டு போங்கப்பா. உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரித்தீங்களே அப்பா, விசேஷமா ஆசீர்வதிங்க. இந்த வருஷத்துல யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பம் வேதத்தை வாசி முடிக்க,
வேதத்தை தியானிக்க, ஜெபிக்க, துதிக்க எங்களுக்கு அந்த கிருபை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் வெளியில புறப்படுறாங்களோ, யாரெல்லாம் அவசர நிமித்தம் வேலைக்கு போறாங்களோ, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். சில குடும்பத்திலே வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை, எல்லாவற்றையும் கர்த்தர் அறிவிங்க. சில குடும்பத்துல படுத்த படுக்கையில இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அந்த குடும்பத்தை உங்களுடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஆலயத்துல போய் சாட்சி சொல்ல கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் உடனே சந்திக்கணும்ப்பா. இந்த நாளும் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தீர்காயுசாங்க, பரிபூர்ணமான சுகம் தாங்க. உம்முடைய தழும்புல கரத்தினால தொட்டு சுகமாக்கி தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. விசேஷமாக இந்த நாளிலும் எந்தெந்த காரியத்துல ஜெபிக்கணும், அவங்களுடைய இதயத்துக்குள்ள என்னென்ன வேதனை இருக்கோ எல்லா வேதனையெல்லாம் நீக்கி போட்டுருங்க. எல்லா குடும்பமும் ஆலயத்துக்குள்ள நாட்டப்படணும். தேவன் அருளியப்ப மினிஸ்டர்ல உங்களுடைய கருத்துல அப்படின்னுப்பா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய வரலாம் நிரப்புங்கப்பா. விசேஷமா கல்வாரி அன்பிலாம் நிரப்புங்க அப்பா. அன்பின் அபிஷேகம் நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தாங்கி தப்புவீங்க ராஜா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்துல குடும்பம் பிரிஞ்சிருக்குப்பா. பிரிந்த குடும்பங்களை இணைந்து வளர்க்கிற கிருபை செய்யுங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் தேவைக்கா ஜெபிக்கணும், எல்லா தேவைகளும் சந்திங்கப்பா. எந்தெந்த ஊர்ல ஜனங்கள் ரட்சிக்கப்படாம இருக்காங்களோ அந்த ஊருக்குள்ள அப்பா சுவிசேஷம் அறிவிக்கணும்ப்பா. விசேஷமாக ஆலயம் கட்டணும்ப்பா. எல்லா தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய பாதவிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இரவு போலுமா ஜெபிக்கிறாங்க. தேவன் அருளியப்ப மினிஸ்டர் மூலியமாக அந்த குடும்பத்தை மீண்டும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆட்டுக்குட்டியா ஜீவபுஸ்ல எழுதப்பட தீட்டுள்ளது அப்பா பொய் அருள் ஒன்றும் அதில் பிரவேசிக்கிறேன்னு சொல்லிங்கப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்தி அப்பா ஆட்டுக்குட்டியா ஜீவபுஸ்ல எழுங்கப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி அப்படின்னா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்திடுவோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தின் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் மனதில் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நம்முடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.